ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயா துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி பங்குனி பெருவிழா 2025 குரோதி வருடம் பங்குனி பிரம்மோத்சவத்தின் அதி உன்னதமான 6ஆம் திருநாளாக அமைகிறது கண்டபேர் அண்டபக்ஷி வாகனம். கண்டபேர் அண்டபக்ஷி வாகனத்திலே எம்பெருமான் சர்வோத்தமன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி ராஜாதி ராஜனாக எழுந்தருளி நம்மை அனுக்கிரகிக்கும் காட்சி. அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலப் பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே என்று பாடிப் பரவுகிறார் திருப்பானாழ்வார். நித்திய சூரிகளின் தலைவனாய் அகில உலகத்திற்கு காரணபூதனாய் மனம் வீசும் அற்புதச் சோலை திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருப்பவனாய் தூயவனாய் ஆன எம்பெருமான் அவனது அடியார்களுக்கு அற்புத நெறியை வழியை காண்பித்து பரமபதத்தை அனுக்கிரகிக்கக்கூடிய பரவாசு தேவனை என் கண்கள் நினைத்து நினைத்து கொண்டாடுகிறது என்று திருப்பானாழ்வார் தன் பலுவலில் குறிப்பிட்டதற்கிணங்க அதி உன்னதமான வகையில் சர்வேஸ்வரனான கண்ணனெம்பெருமான் துவாபர யுகத்தினில் வாழ்ந்த கண்டபேரண்டம் என்ற ஒரு பறவையின் மீது ஆரோகணித்து அமர்ந்து அருட்காட்சி தருகிறான் என்றால் அதன் அழகை நாம் நினைத்து கொண்டாட வேண்டியது இந்த அற்புத தருணம். காரணம் என்னவென்றால் பங்குனி பிரம்மோற்சவத்திலே நமது ஜன்பகாரண்ய கஷேத்திரத்தில் மட்டும்தான் 5, 6 ஆகிய திருநாட்களிலே, பாரத தேசத்தில் அது திவ்ய தேசமாக இருந்தாலும் அபிமான ஸ்தலமாக இருந்தாலும் இந்த தலங்களிலே கண்டபேரண்ட பக்ஷி வாகனமோ பஞ்சமுக அனுமந்த வாகனமோ இல்லை என்பது குறிப்பிட வேண்டிய செய்தி. எனவே 6ஆம் திருநாளான கண்டபேரண்ட பக்ஷி வாகனத்திலே கண்ணனெம்பெருமான் அதி ஏற்றமாக ராஜமுண்டாசினை தரித்து கொண்டு அவன் அமர்ந்து அருளாசி புரியக்கூடிய காட்சியை காண காண மனம் எங்கும் பக்தி லயத்திலே அவன் திருவடியிலே நிலை பெற்று விடுகிறது. இதோ கண்ணனெம்பெருமானை கொண்டாடுவதற்காக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேளம், தாளம், நாதஸ்வரம் என்று அனைத்து விதமான அற்புத சங்கீத உன்னத கைங்கரியங்களை மகா வித்வான்கள் இங்கே சமர்ப்பித்தருள யானை வாகன மண்டபத்திலே அதி உன்னதமாக பக்தர்குழாம் தொழுது நின்று கூடி நின்று எங்கும் எப்பொழுதும் வணிகம் சிறக்க, விவசாயம் செழிக்க, உலகம் நலம் பெருக, மக்கள் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக ஆதிமூலனாக விளங்கக்கூடிய ஆதி ஜெகநாதனாக விளங்கக்கூடிய ஸ்ரீராஜகோபாலனை
கோபில கோபர்லய முனிவர்கள் கண்டு வியந்து போற்றி துதித்த சர்வேஸ்வரனை, ஸ்ரீமன் நாராயணனை, அவன் திருவடி தொழுது அர்ச்சனை செய்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக இங்கே அருள் பொங்கும் இல்லத்திலே பக்திமிகு உள்ளத்திலே பதிவு செய்கிறது. கண்டபேரண்ட பட்சி என்று சொன்னாலே எல்லோரும் அறிந்த வகையிலே புராண காலத்திலே அதனுடைய வடிவம் அனைவருமே பிரமிக்க வைக்கக்கூடிய பிரம்மாண்ட வடிவம் என்று சொல்லப்படுகிறது. விலங்குகளில் பெரியது யானை. அந்த யானையை விட அதிபலம் பொருந்தியது சிங்கம். சிங்கத்தையும் விட பலம் பொருந்தியது சரபம், யாழி. இவற்றை எல்லாம் விட அதி உன்னத பலம் வாய்ந்தது மகா சக்தி படைத்த பறவை கண்டபேரண்டம். அதை ஹேரண்டம் என்றும் சொல்வது வழக்கம். என்ன பொருள் என்றால், 2 தலைகளை உடைய ஒரு பறவை என்று புராணங்கள் புகழ்ந்து சொல்லுகின்றன. இந்த கண்டபேரண்ட பக்ஷிக்கு 2 கால்கள், 2 புறத்திலும் 2 இறக்கைகள், ஆனால் ஓர் உடம்பு, 2 தலைகள். இத்துணையும் கொண்ட பார்ப்பவர்கள் பயம் கொள்ளும் வண்ணம் மிக விஸ்வரூபமான பறவையாக காட்சி தரக்கூடிய ஒரு பறவையை லாவகமாக கண்ணனெம்பெருமான் தனக்கே வாகனமாக்கி அதில் அமர்ந்து புன்னகை சிந்துகிறான் என்னால், இவன் நம்மை பொறுத்தவரையிலே நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம் ஒன்று. ஆதித்யாதி நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்றாலும், கர்மங்க தோஷங்கள் என்றாலும், ஜன்மாந்திர தோஷங்கள் என்றாலும், நாம் எதைக் கண்டும் அஞ்சாமல் பகவானை, ஸ்ரீமன் நாராயணனை, ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி அவனை அவன் திருவடியிலே சரணாகதி செய்ய, எத்துணை பெரிய பிரச்சனைகளாக இருப்பினும் அவை நம்மை விட்டு அகலும் என்று காண்பிப்பதற்காகவே உலகே கண்டு நடுநடுங்கக்கூடிய கண்டபேரண்ட பக்ஷி வாகனத்தை 6ஆம் திருநாளிலே அமைத்தருளி அற்புத காட்சியை தந்தருளி நமக்கு இந்த உண்மையை விளக்கி அருளுகிறான். மானுட வாழ்விலே நாம் பல்வேறு இன்னல்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம். சில சமயங்களில் சில பிரச்சனைகள் அன்றே கடந்துவிடும். ஒரு சில பிரச்சனைகள் நம்மை விட்டு அகல்வதற்கு சிறிது காலமாகும். சில பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வரும். இப்படியான பிரச்சனைகளை மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறான். பொதுவாக பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனை இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மானுட பிறவி நாம் முற்பருவியில் செய்திருக்கக்கூடிய ஜன்மாந்திர கடன்களை, கர்மக்களை தீர்ப்பதற்காகவே பிறவி எடுத்துள்ளோம். எனவே அதுபோன்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை கடந்து வர வேண்டுமென்னால் மனம் ஒடுங்க வேண்டும். ஒரு நிலையோடு, ஒரு மனதோடு அவனை சிந்திக்க வேண்டும். ஆனால் மனித மனம் இரட்டை நிலைப்பாட்டோடு விளங்குகிறது. சிலரிடத்திலே நாம் அன்பு காட்டுகிறோம், சிலரிடத்திலே நாம் வெறுப்பை உமிழ்கிறோம், சிலரிடத்திலே நாம் அதிக அளவு நட்பினை கொண்டு உறவாடுகிறோம், சிலரிடத்திலே பகை கொண்டு அவர்களை வஞ்சிக்கின்றோம். இப்படி மனிதன் பல நிலைகளில், அதாவது மனிதன் ஒருவனாக இருப்பினும் அவனுடைய மனம் 2 விதமாகவே சிந்திக்கிறது. எனவேதான் அந்த இரட்டை மனநிலையை போன்ற 2 தலைகளை கொண்ட பறவையை பகவான் வாகனமாக கொண்டு அதிலே எழுந்தருளி இருக்கிறான் என்றால்,
மனித பிறவியை உற்று நோக்குவதைப் போலே, மானுடா, உன் வாழ்விலே இப்படியான நல்ல தீய சிந்தனைகள் மாறி மாறி வரக்கூடிய இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று, அது பக்தி. காரணம், பக்தி செய்தால் மட்டுமே பரமானந்தத்தை வாழ்விலே பெற முடியும். பக்தி உள்ள மனிதன் இறை சக்தி என்ற அற்புத வரபலத்தால் அனைத்தையும் சமமாக பாவிப்பான். அவனுக்கு தனக்கு யாரேனும் தீது செய்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையே செய்வான். பகைவருக்கும் அருளுவாய் நன்னெஞ்சே என்ற சொலவடைக்கேற்ப நாம் நற்குணத்தை பெற்றவர்களாக விளங்க வேண்டும். அந்த நற்குணம் என்பது எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே முழுமையாக குடிகொள்ளும் என்று பார்த்தோமேயானால், அவ்வை பெருமாட்டி குறிப்பிடுமா போலே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று குறிப்பிட்டதற்கிணங்க தினந்தோறும் ஆலயம் சென்று பகவானை தொழுது அவனுடைய அருளால் அவன் தாழ் வணங்கி வர மனிதன் புனிதனாகிறான். அந்த புனிதன் பகவானை அடைகிறான். எனவே நமக்குள்ள இருக்கக்கூடியதான தீய சிந்தனைகளை அகற்ற வேண்டுமென்னால், தூய சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமென்னால், இதுபோன்று நடக்கக்கூடிய திருவிழாக்களிலே பல்வேறு வாகனங்களிலே பகவான் புறப்பாடாகி வரும் பொழுது அவனை கண்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அல்லவை அகன்றுவிடும், நல்லவை நடந்துவிடும். இதை உணர்த்துவதற்கு கண்டபேரண்டத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அற்புதமாக அமர்ந்து அந்த பறவையிலே அதி உன்னதமான அதன் சக்தியை பக்தர்களுக்கு தெரியப்படுத்தி அத்துணை வேகமும் வீரமும் வளமையும் கொண்ட ஒரு வெங்கிய பறவையை, பார்ப்பவர்களை நடுநடுங்க வைக்கக்கூடிய பறவையை யான் வாகனமாக ஏற்று வருகிறேன் என்னால் என்ன பொருள்? பயக்ருத் பயநாசனஹா, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருவதைப் போலே பயத்தை தருவதும் நானே, பயத்தை எடுப்பதும் நானே என்று கீதையில் கூறியதைக்கேற்ப, மானிடர்களே, வாழ்விலே உங்களுக்கு பயம் வந்தாலும், குழப்பம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் தருபவன் யாமே. ஒரு கஷ்டம் வந்தால் அதிலிருந்து நல்லதோர் பாடத்தை மனிதன் கற்றுக்கொள்வான். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதன் மூலம் அவன் அடுத்த அடியை வாழ்விலே எடுத்து வைக்கும் பொழுது அது சிறப்பாக, சாதுரியமாக, ஒரு அறிவு கூர்மையோடு வாழ்விலே அவன் நடப்பதற்கு வழிவகுக்கும். எனவே அந்த அறிவுபூர்வமான நல்லதோர் வாழ்வை பெற வேண்டுமென்னால் மனிதன் பல விஷயங்களை கடந்து வர வேண்டும். எனவேதான் இப்படியாக மனிதன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்நாளை கடந்து வரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய விஷயம் அன்பு, இரக்கம், தயை, இத்தகைய நற்குணங்களை கொள்ள வேண்டும். நற்குணங்கள் மனிதனிடத்திலே இருந்தால் அவன் நாரணனின் அன்புக்கு பாத்திரபூதனாகி விடுவான். எனவே நாம் அந்த நற்குணங்களை ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே அவன் அருளால் பெற வேண்டும். அர்ஜுனன் போர்க்களத்திலே தடுமாறி நின்ற பொழுது கீதையை உரைத்தான் கண்ணனெம்பெருமான். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாம்யகம். என்ன பொருள்? கடமையை மட்டும் செய் பார்த்தா அதன் பலனை எதிர்பாராதே. காரணம், அந்த பலனை தர வல்லவன் யாமே என்று அர்ஜுனனுக்கு கீதையை உரைத்த கண்ணனெம்பெருமான் பிரம்மோற்சவத்திலே 2025 குரோதி வருடத்திலே 6ஆம் திருநாளிலே கண்டபேரண்ட பக்ஷியிலே எழுந்தருளி வாழ்வில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
எப்படிப்பட்ட சூழலையும் தன் அறிவால் அற்புதத்தால் அவன் கடந்து வர வேண்டுமென்னால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய மனப்போராட்டங்களில் இருந்து விடுபட வேண்டுமென்னால் நிலையான பக்தியை பெற வேண்டும் மனிதா என்று உணர்த்துவதற்கே தன்னுடைய திருவாய் திறந்தால் அக்னியாக நெருப்பை உமிழக்கூடிய ஒரு பயங்கரமான பட்சியை, 2 இருக்கைகளையும் வானிலே விரித்து பறந்தால் அதி உன்னதமாக எங்குமே இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கர பறவையை சர்வ லாவகமாக சர்வோத்தமன் ஏறி அமர்ந்து அவன் திருவுலா வருகிறான் என்றால், பக்தனே, நீ என்னை சரண் புக வேண்டும், உன்னை சகல துன்பத்திலிருந்தும் யாம் காப்பாற்றுவேன் என்று கூறி உணர்த்துவதற்காகவே இத்தகைய 6ஆம் திருநாளை எம்பெருமான் அமைத்தருளுகிறான் என்றே மனம் நினைக்கத் தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் வான வேடிக்கைகளும் பக்தர்களின் உன்னத பக்தியும் நாம் காணக்கூடிய அற்புதமான கோபாலனின் மகிமையை தேவர்களும் மூவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் வானிலே நின்று நட்சத்திரமாய் இந்த அதிர்வான வேடிக்கையை வழங்குகிறார்களோ என்று நினைக்கும் வகையில் அதியற்புத கலைவிழாவாக, பெருவிழாவாக இந்த திருவிழா நடைபெறுகிறது. 6 என்ற எண் சுக்கிர பகவானுக்குரியது. நமது தாய் தமிழுக்கு நிகரான ஒரு அற்புத மொழியை உலகிலே காண்பது அரிது. அதுவும் 6 என்ற பதத்தை வைத்து சிரமாறு உடையான் என்ற வாசகத்தை அதிநுட்பமாக ஒரு அற்புத தமிழ் இலக்கியவாதி செப்பி இருக்கும் ஒரு உரையை நாம் சற்றே இந்த நேரத்திலே உணர்ந்தால் நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம். அது 6ஆம் திருநாளிலே சிந்திக்க வேண்டிய ஒன்று. சிரம் 6 உடையான் என்ற பதம் பொதுவாக 6 தலைகளை கொண்டவன் என்ற எண்ணத்திலே அந்த பதம் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சற்றே சிந்திக்க வேண்டும். சிரம் 6 உடையான், அதாவது சிரம் என்றால் தலை, தலையிலே 6 உடையவன். 6 என்றால் கங்கையாற்றினை குறிக்கிறது. எனவே அந்த பதம் சிவபெருமானையும் குறிக்கிறது. மற்றொரு ரீதியாக சிரமாறு உடையான் என்றால் 6 தலைகளை உடையவன், ஆறுமுகப் பெருமானையும் குறிக்கிறது. மற்றொரு ரீதியில் சிரம் 6 உடையான் இந்த பதத்தை சற்றே உள்ளார்ந்து பார்த்தால் காவிரி ஆற்றிலே தலை வைத்து சயனித்திருக்கும் திருவரங்கநாதனை குறிக்கிறது. அடுத்ததாக சிரம் மாறு உடையான், அதாவது தலையது மாறி மனித சிரம் அல்லாத வேழத்தின் சிரம் கொண்ட விநாயகனை குறிக்கிறது. அதை சொல்லும் பொழுதே விநாயக வடிவமாக நமது செங்கமல யானை அற்புத நடை காட்சியை தர, மற்றொரு ரீதியாக சிரம் மாறு உடையான், அதாவது சிரமது முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நான்முகனை அந்த பதம் குறிக்கிறது. ஆக அந்த பதம் ஒன்று, ஆனால் அர்த்தங்கள் வேறு வேறு. சிரமாறு முடையான் என்று ஒரு முறை முருகனை, சிரம் 6 கொண்டான் என்று சிவனை, சிரம் 6 உடையான் என்று அரங்கநாதனை, சிரம் 6 உடையான் என்று விநாயகனை, சிரம் 6 உடையான் என்று நான்முகனை எப்படியெல்லாம் தமிழ் போற்றி துதித்து வணங்குகிறதோ, அதுபோலே 6ஆம் திருநாளிலே நமக்கு ஆற்றலை தருவதற்கு, அற்புதத்தை வழங்குவதற்கு, நம் கேட்கக்கூடிய செல்வங்களை உகந்த நேரத்திலே வாரி வழங்குவதற்கு பரவாசுதேவன் புறப்பட்டு வருகிறான் இந்த திவ்யோத்சவத்திலே என்று நினைக்கத்தக்க வகையிலே சர்வேஸ்வரனான பகவானுடைய இந்த அற்புதமான திருக்காட்சி நம் உள்ளத்திலே நிறைந்து விடுகிறது. இந்த தருணத்திலே கோபில முனிவர்கள் எப்படியெல்லாம் எம்பெருமானை துதித்தார்களோ அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு வழங்க வேண்டும் பகவானே என்று நாமும் இந்த எம்பெருமானை பாடி கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் ஆரா அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம்
பேரா நீள் முடினான் பின்னும் இழை பலவே கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பெண் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று ஆழ்வார்கள் கூறியதற்கேற்ப இந்த ஆறா அமுதத்தை நாம் எத்துணை முறை சேவித்தாலும் அவன் மீது கொண்ட பக்தி நம்மை விட்டு என்றும் அகலாது என்று சொல்வதற்கேற்ப அதி உன்னதமான திருக்காட்சியாக அற்புத அருள்காட்சியாக கோபாலனின் சேவை அமைந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த சர்வேஸ்வரனை அவன் பதம் பணிந்து நலம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று மங்களம் பாடி மாதவனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வீரனவல்லவம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் வாசம் நிஜாங்கரசிகா ரசவீக்ஷமாணः பக்தாரவிந்த விவேசித பாந்ததன்யः वर्णत्रिकोणसुरे पुण्डरीके भक्तासुनोदयति वल्लभचक्रवर्ती आम्नायिगन्धिरुजस्फुरिता हरोष्टम् आक्षाविलेक्षणमनुक्षणमन्दहासं गोपालदिम्बभूषं गुहनाशनन्या प्राणस्तनन्दय